நம் சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம் சமூகம் செழிப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கை, செயற்கை இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயற்கையை செயற்கையாக காட்டுகிற ஒரு முறை இருந்து கொண்டிருக்கிறது. அது சரியா தவறா என்பதை விட ஆனால் அது இன்றைக்கு ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. அதனால்தான் இயற்கை செயற்கையாக காட்டுகிற அந்த முறை சரிதானா என்று சற்று யோசித்து பார்ப்பதும் அதை பற்றி சற்று ஆலோசிப்பதும் சிறந்ததாக நான் கருதுகிறேன். பொதுவாக ஒரு இடத்தில் ஒரு மலர் இருக்கிறது என்றால் அது இயற்கையினுடைய தோற்றத்தில் அதனுடைய அழகு, அது கொடுக்கின்ற அந்த மனம், இவை அனைத்துமே அனைவருமே ஒரு ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே மலரை ஒரு செயற்கையாக செய்து நம்முடைய இடங்களில் அலங்கரிக்கிற பொழுது அது அலங்கரிக்கப்பட்ட பொருளாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த இயற்கையினுடைய குணாதிசயங்கள் அதுக்கு இருப்பதில்லை. இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இருக்கிற பல யுத்திகளை உள்புகுத்தி இயற்கையை செயற்கையாக மாற்றிக்கொள்ளுகிற முறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் இன்றைக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் செயற்கையாக செய்யப்படுகிறது என்பது இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தளவிலே ஒரு இயற்கையாக இருக்கின்ற ஒரு மலரையோ அல்லது மரத்தையோ அல்லது செடியையோ செயற்கையாக உருவாக்கி வைத்து அதன் அலங்கார பொருளாக வீட்டில் வைப்பது ஒன்று தவறில்லை. ஏனென்றால் தினமும் போய் மலர்களை பறிப்பதும் தினமும் செடிகளை பறித்து நம்முடைய இடங்களில் அலங்கரித்து கொள்வதும் அது தவறான விஷயம்தான். ஆனால்தான் சில நேரங்களில் இயற்கையான பொருட்களை செயற்கையாக செய்து நம்முடைய வாழிடத்தில் வைத்து கொள்வது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு சூழலாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அது தவறல்ல. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செயற்கையாக இயற்கையை உருவாக்கி அதில் நாம் பயன்பெற முடியுமா என்பதுதான் முடியாத விஷயம். அதனால்தான் இன்றைக்கி நாம் சில நேரங்களில் இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை செயற்கையாக உருவாக்கி ஆனால் அதனுடைய பயன்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நம் வீட்டை சுற்றி அல்லது நம்முடைய தெருவை சுற்றி மரங்களை நட்டு நாம் உருவாக்குகிறோம் என்றால் அதனால் வருகிற அந்த பயன் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அழகான காற்று, நம்முடைய இடத்தை சுத்திகரிக்கிற அந்த தன்மை, அதோடு நீரை கிரகித்து கொள்கிற அந்த தன்மை, இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு மரம் செய்கிற அந்த பயன் நமக்கு எவ்வளவு அரிதாக எவ்வளவு இனிமையாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் செயற்கையாக ஒரு மரத்தை உருவாக்கி அது நம்மிடத்தில் வைக்கிற பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் பயன் அற்றிருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால்தான் சில நேரங்களில் இயற்கையாக அதை பயன்படுத்த வேண்டும், அதனால் நமக்கு அந்த பயன் வருகிறது. அதே மாதிரி இன்றைக்கு மனிதனையோ விலங்குகளையோ தாவரங்களையோ உற்பத்தி செய்கிற ஒரு முறை இயற்கையாக அது விஷயம்தான். ஆனால் அது செயற்கையான தன்மையை உள்புகுத்துகிற ஒரு சூழல் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு செடிகள் இருக்கிறது, அந்த செடிகள் வளர்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு செயற்கையாக எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால் ஒரு பெரிய ஆலமரத்தை குறுகிய மரமாக உருவாக்குகிற தொழில்நுட்பம் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆலமரத்தினுடைய தன்மை அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சி, அது விருந்திருக்கிற சூழல், அதோடு மக்களுக்கு கொடுக்கிற நிழல், இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அந்த சூழல், அந்த இயற்கை சூழல் வேறு. ஆனால் அதே மரத்தை இன்றைக்கு நாம் வீடுகளில் வைக்கிற அளவிற்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்களை உருவாக்கி
அதை மிகவும் குறுகிய தன்மையில் நம் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அதனால் எந்த தீமை இல்லை என்றால் கூட அதில் வருகிற அந்த பயன், அந்த இயற்கையோடு இருந்து வரக்கூடிய அந்த பயன் நமக்கு தருவதில்லை. அடுத்து இன்றைக்கு பலவாறு செடிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது தங்களுடைய வாழிடங்களில் வைத்துக்கொள்வதற்கு. அது என்னவென்று கேட்டால், இயற்கையில் இருக்கிற சில நேரங்களில் பூச்சிகள் இரவில் பறந்து செல்கிற பொழுது நமக்கு ஒரு ஒளி தெரியும். அது என்னவென்று கேட்டால் லூசிஃபெரின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிய பொருள் அந்த பூச்சிகளில் இருப்பதனுடைய விளைவாக அந்த இரவு நேரங்களில் அந்த பூச்சிகள் பறக்கிற பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்குரிய அருமையான வழியை காட்டக்கூடிய இயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த லூசிஃபெரின் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருட்கள் அதுக்கு வழிகாட்டு வகையில் இருப்பதனால் அதனுடைய ஒளி அதற்கு செல்வதற்கு பயன்படுகிறது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பொருளிலிருந்து லூசிஃபெரின் என்று சொல்லப்படுகிற அந்த சக்தியை, அந்த குணாதிசயத்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு பொருளை உருவாக்கி அதை செடிகளில் புகுத்துகிற ஒரு தன்மை இருக்கிறது. அதன் மூலம் என்ன ஆகிறது என்றால், ஒரு செடி வளர்கிற பொழுது அது ஆர்னமெண்டல் பிளான்ட் என்று சொல்கிறோம், அல்லது அதை ஒரு வீட்டுக்கு அலங்கார பொருளாக வைக்கிற பொழுது இந்த பொருளை அது உட்புகுத்துகிற பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த செடி ஒளியை கொடுக்கக்கூடியதாக அதை பார்த்து பல பேர் பெற்றுக்கொள்கிற அந்த தன்மை இருக்கிறது. ஆனால் அது அப்படி இருந்தால் கூட அதனுடைய இயற்கை தன்மை அங்கு மறைந்து விடுகிறது. புதிதாக ஒரு செயற்கையான சூழல் அந்த செடிக்கு தரப்படுகிறது என்பது நாம் சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்றைக்கு மீன்கள் வீடுகளில் நம்ம வளர்க்குறோம், அதுவும் ஆர்னமெண்டல் ஃபிஷ் என்று சொல்லுகிறோம். அதற்கு இன்றைக்கி பல தொழில்நுட்பங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அங்கேயுமே இதே மாதிரி தான் இந்த லூசிஃபெரின் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருளை உருவாக்க காரணமாக இருக்கிற உடம்பில் இருக்கிற அந்த ஜீன் மரபணுக்களை உருவாக்கி அது அந்த மீன்களில் புகுத்தி அது நீந்துகிற பொழுது அந்த மீன்களுடைய உடலிலிருந்து அதிகமான அழகான பல நிறங்களை உள்ளடக்கியக்கூடிய அந்த சூழல் உருவாகுவதனால் மக்கள் அனைவருமே அதை வாங்குகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய இயற்கையிலிருந்து இருக்கின்ற அந்த குணாதிசயங்களை அடிப்படையாக வைத்து நாம் செயற்கையான சில பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது சில நேரங்களில் நமக்கு ஒரு அழகான நம்முடைய இடத்தை, நம்முடைய மனத்தை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தால் கூட, ஆனால் இயற்கையில் அந்த இயற்கையோடு இருக்கிற அந்த குணாதிசயங்களில் இருந்து வருகிற அந்த பயன்களை, அந்த பயன்பாட்டை நாம் அடைய முடியாமல் சென்று விடுகிறோம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு இயற்கையில் செயற்கையான பொருள்களை பயன்படுத்துவதில் பல நன்மைகளும் நடந்து கொண்டு வருகிறது. உதாரணமாக நம்முடைய பயிர்களில் அதிகமாக பூச்சிகள் தாக்குகிற ஒரு முறை இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பல பயிர்கள் இன்றைக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாலோ அல்லது பூச்சிகளுடைய தாக்கத்தாலோ பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த செடிகளை பொதுவாக அது ஒரு கத்திரிக்காயாக இருக்கலாம், ஒரு வெண்டைக்காயாக இருக்கலாம், அதில் இருக்கிற அந்த செடிகளுடைய பூச்சிகள் அது அங்கே சென்று அதை பாலடிக்காமல் இருப்பதற்காக இன்றைக்கு புது உத்தியை பயன்படுத்தி அந்த பூச்சிகள் அந்த செடி பக்கமே வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருப்பதனுடைய காரணமாக பல பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் தான் இன்றைக்கு கூட நம்ம காய்கறி கடைகளுக்கு செல்கிற பொழுது பூச்சிகளால் அரிக்கப்பட்ட காய்கறிகள் இன்றைக்கு குறைவு. ஆனால் ஒரு காலத்தில் அது வெண்டைக்காயாக இருக்கலாம், இல்லை கத்திரிக்காயெல்லாம் உருளைக்காய் இருந்தால் கூட அதனுடைய பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது இல்லை என்ற ஒரு சூழல் வருவதற்கு காரணம் இயற்கையில் இருக்கிற சில பொருள்களை செயற்கையாக உள்புகுத்தி உருவாக்குகிற. ஆனால் தான் இன்று கூட இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயற்கையை செயற்கையாக ஆக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் வருகிற நன்மையும் தீமையும் பொறுத்துத்தான் இதனுடைய நிலை நிர்ணயிக்கப்படும் என்பது இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் தான் பல ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் இதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருப்பதை பார்த்து அதை பொறுத்து இயற்கையை செயற்கையாக ஆக்க வேண்டுமா, அப்படி ஆக்க வேண்டும் என்றால் எதை ஆக்க வேண்டும் என்ற ஒரு வரைவு திட்டம் நமக்கு வர இருக்கிறது. அதன் மூலம்
இயற்கையினுடைய இன்பத்தை பெறுவதோடு இல்லாமல் செயற்கையிலும் இயற்கையை புகுத்துகிற ஒரு உத்தி வந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும்.